பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு இன்னைக்கு ரீசெண்டா வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணதுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. என்னோட கார்டு லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹1,03,967 எனக்கான கிரெடிட் லிமிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கார்டுமே நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பிளாட்டினம் கிரெடிட் கார்டுல விசா, அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்டர் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கோரல் கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ண நிறைய கார்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதுல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி அப்ளை பண்ணேன், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு, எவ்வளவு லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு மற்றும் லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை தான் வந்து என்டர் பண்ணணும். வேற நம்பரை என்டர் பண்ணாதீங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். என்னோட மொபைல் நம்பர், அப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் என்டர் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்து நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆச்சுது. மோஸ்ட்லி சேலரிட் பர்சனா இருந்தாதாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அப்ரூவ் ஆகுது. ஸோ சேலரிட் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சேலரிட்னு கொடுத்தா அதை வச்சு வெரிஃபை பண்ணிடுவேன். செல்ஃப் எம்ப்ளாயிங் கொடுத்தா ஸோ நமக்கு வர இன்கம் வச்சு வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல இந்த டைம் நான் அப்ளை பண்ணும்போது சேலரிட் தான் வந்து கொடுத்தேன். ஸோ அதனால தான் எனக்கு அப்ரூவ்டே ஆச்சுது. இல்லைன்னா எனக்கு அப்ரூவ்ட் ஆயிருக்காது. செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்தா இன்ஸ்டன்டாவே ரிஜெக்டட் ஆயிருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட கம்பெனி நேம் இங்க என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களோட கம்பெனி இமெயில் ஐடியை உங்களால வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இதுல இமெயில் ஐடி கொடுங்க. இல்லைன்னா இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணுங்க. இது வந்து பிளாக் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தால நீங்க சேலரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க எந்த கம்பெனி நேம் வந்து இங்க கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனி நேம்ல உங்களுக்கு வந்து சேலரி வந்து ரிசீவ் ஆகணும். அப்படி ரிசீவ் ஆனா மட்டும்தான் வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆகும். அப்பதான் உங்களுக்கு கார்டும் அப்ரூவ்ட் ஆகும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனி நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். இந்த கம்பெனில இருந்து எனக்கு வரக்கூடிய பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொட்டாக் பேங்க்குக்கு வந்து ரிசீவ் ஆகுது. அதனால நான் கொட்டாக் பேங்க் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சேலரியை வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணும். ஆன்லைன்ல வெரிஃபை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்றதுக்கு 3 டிஃபரெண்ட் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த 3 கம்பெனில உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன்ல ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி நேமை செலக்ட் பண்ணணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அனுமதி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன் மணி, அனதர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சாஃபி. இந்த மாதிரி 3 கம்பெனி வந்து இருக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அப்படிங்கிற இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்க வந்து எந்த பேங்க்ல சேலரி கிரெடிட்டட் ஆகுதுன்னு சொன்னீங்களோ அந்த பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பரும் நீங்க உள்ள என்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரும் சேமா இருக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணிருச்சு. வெரிஃபை பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்குது. ஜஸ்ட் இதை செக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதுல வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ண அந்த கம்பெனி நேம்ல உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து வெரிஃபைட் ஆகி உங்களுக்கு கார்டும் வந்து அப்ரூவ்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ரூவ்ட் கன்சர்ன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. பேஜை வந்து ரீலோட் வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து இந்த மாரி மெசேஜ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கவுண்ட்ட வந்து லாகின் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வெரிஃபைட் ஆகும். இதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் வந்து டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வெரிஃபைட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த என்டர் பண்ண கம்பெனி நேம்ல உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருந்தது அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுதோ அத பொறுத்து உங்களுக்கான கிரெடிட் லிமிட்ட வந்து அலோகேட் வந்து பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கங்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு எனக்கு வந்து ரூ. 1,03,967 எனக்கான கிரெடிட் லிமிட் வந்து குடுத்திருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு செலக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல என்னென்ன கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லா விதமான கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு இதுல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்ட்டிகுலரா அந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்கோட பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. இது வந்து விசா டைப்ல வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதே கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டைப்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்கோட கோரல் கிரெடிட் கார்டு. இது வந்து விசா டைப்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போதைக்கு ஜாயினிங் ஃபீ ரூ. 500 ஆனுவல் ரெனிவல் ஃபீ அடுத்த வருஷம் உங்களுக்கு ரூ. 500 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் கிரெடிட் கார்டு மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீ. அதனால நான் அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதை சூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு அப்கிரேட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோரல் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீயாவே இந்த கோரல் கிரெடிட் கார்டு வாங்கலாம். ஸோ நீங்க ஐசிஐசிஐ பேங்கோட பிளாட்டினம் கிரெடிட் கார்டு வாங்குனீங்க அப்படின்னா, அதுல பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும். பட் கோரல் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் வந்து வேணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட மாஸ்டர் டைப் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கோரல் கிரெடிட் கார்டு மாஸ்டர் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ ₹500 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது தவிர மற்ற கார்டை பார்க்கறதுக்கு இதுல ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணோம்னா அடுத்தடுத்து கார்டு வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோரல் கிரெடிட் கார்டுலேயே ஹெச்பியோட டைஅப் கிரெடிட் கார்டு ஒன்று இதுல வந்து ஷோ பண்ணாங்க. HPCL கோரல் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீயா தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உங்களுக்கு நிறைய கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலரா நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஃபர்ஸ்ட் டைமா ஐசிஐசிஐ பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்குறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய பேங்க்ல கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் ஃபீ நிறைய கிரெடிட் கார்டில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஜாயினிங் ஃபீ வந்து பே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டையே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேஜ் லோடாக வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அடிஷனல் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலிஜன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க ஹிந்தா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மதர் நேம் வித் இனிஷியல், உங்களோட ஃபாதர் நேம் வித் இனிஷியலை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் ரெசிடென்ட் இன் இந்தியன் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபேமிலி நேம் வந்து கேட்டிருப்பாங்க. குடும்பத்துக்குன்னு ஏதாவது பேர் இருந்ததுன்னா அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட ஃபாதர் நேமையே கூட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இது பிரைவேட் லிமிடெடா, பப்ளிக்கா, இல்லை கவர்மெண்டா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெவலை வந்து இங்கே செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபைட் ஆயிரும். அப்படி இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா, கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களோட போன்ல இருக்க இமெயில் ஐடி, அதுல உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியா இந்த பேங்க்ல லிங்க் பண்ண விரும்புறீங்களோ அதை டைரக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா ஓடிபி எல்லாம் தேவை கிடையாது, டைரக்டா வெரிஃபைட் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எஸ்னா இதுல வந்து எஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இதுல இருக்க அட்ரஸ் வந்து என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் இல்ல அப்படின்னா நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபில் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்திருக்கேன். அதனால எஸ் கொடுத்திருக்கேன். அடுத்தது அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட CKOC நம்பர் கேட்டிருப்பாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால இதை விட்டுருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், நீங்க வந்து எந்த கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னு கொடுத்தீங்களோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கார்டு டெலிவரி அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதையே வந்து கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு வந்து கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும்னா இதுல ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய இது வந்து எஸ் ஆர் நோ வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல எந்த சேஞ்சஸும் வந்து பண்ணாதீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த 2 டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன்.
இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சம் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப்பு அப்படி இல்லன்னா ஆஃபர் லெட்டர் இத வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனலா தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்லோட் வந்து பண்ணல. பட் இது வந்து கட்டாயம் அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, கட்டாயம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அட்ரஸ வெரிஃபை பண்றதுக்கும், அதே மாரி சேலரி ஸ்லிப்பு இல்ல வந்துட்டு உங்ககிட்ட வந்து அந்த ஆஃபர் லெட்டர் குடுத்திருப்பாங்கல்ல, அதையும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே நான் வந்து அப்லோட் வந்து பண்ணல. இது வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால டைரக்ட்டா ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் குடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிக் பாக்ஸ் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கங்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு நம்மளோட நேமும் வந்து போட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட வந்து வித்தின் 5 வொர்க்கிங் டேஸ்ல வந்து செட்டப் வந்து பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ வந்து நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளோட கிரெடிட் லிமிட்டுமே வந்து இங்க வந்து குடுத்திருக்காங்க. ரூ. 1,03,967 நமக்கு வந்துட்டு கிரெடிட் லிமிட் வந்து குடுத்திருக்காங்க. நான் சூஸ் பண்ண கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் கார்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அப்ளை பண்ண கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் டைப்ல வந்து மாஸ்டர் கார்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நம்மகிட்ட மாஸ்டர் டைப் கிரெடிட் கார்டு இல்ல. அதனால இத வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனோட நம்பரு, நம்மளோட கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டு டெலிவரி அட்ரஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணிட்டாங்க. ஸோ இதில வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து அக்கவுண்ட் இருக்குது. அதனால வீடியோ கேஒய்சி வந்து எதுவுமே வந்து கேட்கல. இதுதான் ஒரு மெயின் காரணம். உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. நெறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்கிற கொஸ்டின் அதான். ஸோ நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கணும்னு கட்டாயமே கிடையாது. நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த பேங்க்ல அக்கவுண்ட் தேவை கிடையாது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகும். உங்களுக்கு அந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருந்ததுன்னா என்ன பெனிஃபிட்னா, நீங்க வீடியோ கேஒய்சி எதுவுமே பண்ண தேவை இருக்காது. கேஒய்சியும் பண்ண தேவை இருக்காது. ஆல்ரெடி அந்த அந்த பேங்க்ல உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால, அந்த கேஒய்சிலயே வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு வந்து புரொவைட் பண்ணிருவாங்க. இப்ப ஐசிஐசிஐ பேங்க்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 0 பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் தான் யூஸ் பண்றேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலயே நான் வந்து இதுல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 0 பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு வீடியோ போடுறதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ண ஒரு 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் தான். இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷமா ட்ரை பண்ணி இப்ப தான் எனக்கு கார்டு வந்து அப்ரூவ்டே பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். அப்ரூவலே ஆகாது. அப்படிதான் இருந்தது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரூவ்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பிக்ஸட் டெபாசிட் போட்டு இதே பிளாட்டினம் கிரெடிட் கார்ட வந்து வாங்கியிருந்தேன். அந்த கார்ட க்ளோஸ் பண்ண நேரம் அதுக்கப்புறம் அப்ரூவ்டே பண்ணல. நம்ம ஒன்ஸ் ஒரு பிக்ஸட் டெபாசிட் கார்டு இதுல வாங்கிட்டோம் அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரத்துல அன்செக்யூர் கார்டு வந்து குடுக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் எனக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்குது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் 5 வொர்க்கிங் டேஸ்க்குள்ள கார்டு செட்டப் எல்லாமே அப்டேட்டட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு அப்ரூவ்டுன்னு வந்ததுக்கு அப்புறமா நான் iMobile போய் செக் பண்ணும்போது எனக்கு கார்டு டீடைல் இதுவரைக்கும் இன்னும் அப்டேட்டட் ஆகல. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் இந்த கார்டு வந்து டெலிவரி ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோவும் போடுறேன். ஸோ நீங்க இது மாதிரிக்கு அப்ளிகேஷன வந்து சப்மிட்டட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ கேஒய்சி வந்து கண்டிப்பா பண்ற மாரி இருக்கும். ஸோ வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ்டே ஆகும். வீடியோ கேஒய்சி வந்து பண்ணல அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆகாது. இப்போ நமக்கு வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்பல்சரி கிடையாது. ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.